அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு வணக்கம் சொல்லுங்க. கை தட்டுங்க. எனக்கு வேண்டி இல்லை, கை தட்டுல வந்து உங்களுக்கு வேண்டி. ஏன்னா ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னா கை தட்டும் போது நம்ம வந்து உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறோம். எல்லா ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி தான் அந்த கை தட்டுறது. சரியா? இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க இல்லையா? தட்டுறதுனால உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்முடைய இந்த பள்ளியினுடைய தாளாளராக இருந்து பள்ளியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சஜீவ் டேவிட் அவர்களுக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளார். பள்ளியினுடைய வெற்றிக்காக, சிறப்புக்காக, உங்களுடைய நலனுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருக்கும் பள்ளியினுடைய முதல்வர் சீலா ஆண்டனி அவர்களுக்கு அன்பு கலந்த உயிர் நாடியாக இருந்து உங்களை எல்லாம் கரையேற்றுகின்ற அளவுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே மாணவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு எங்களுடைய மாணவர்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், இந்த நாடெங்கும் உலகில் போயிருக்கும் சென்று அவருடைய புகழை பாட வேண்டும் என்பதற்காக ஒரு சுடர் விளக்காக இருந்து கொண்டு, ஒரு தூண்டுகோலாக இருந்து கொண்டு எப்பவுமே ஆசிரியராக இருப்பார்கள். மாணவர்கள் எல்லாம் உலகமென்று சென்று அவருடைய வெற்றி கொடி நாட்டுவார்கள். அப்படி உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை எதிர்காலத்தினுடைய தூண்களாக இந்த நாட்டையே ஆட்சி செய்ய போகின்ற என்னுடைய மாணவ செல்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த என்னுடைய இந்த நாட்டம் விருப்பம் எல்லாம் மாணவர்கள் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்பதற்காக தான். அதற்கு முன்னால் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன் என் தமிழை உயிர் என்பேன் என்று கூறிக்கொண்டு எல்லா மொழிகளையும் நேசிக்கலாம், ஆனால் தமிழை மட்டும் சுவாசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு தமிழை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள், அற்புதமான நாள். உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற ஒரு முன்னேற்ற பாதையில் செல்கின்ற அளவுக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்கின்ற நாள் தான் இந்த புதன்கிழமை. எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் சரி, நமக்கென்று ஒரு தன்னம்பிக்கை, நமக்கென்று ஒரு முயற்சி, நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட குறிக்கோளையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பொதுவாகவே நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு திருமண வீட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய உறவினருடைய வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல பொது இடத்துக்கு போனாலும் சரி, உங்க அப்பா அம்மா வந்தாலும் சரி, அப்போ சந்திக்கிறப்ப என்ன சொல்றாங்க? பெற்றோர்கள் சந்திக்கும் போது உன் பையன் என்ன படிக்கிறான், உன் பொண்ணு என்ன படிக்கிறாங்க, இதுதான் கேட்கிறாங்க. எந்த அப்பா அம்மாவும் ஒரு பொது மேடையை சந்திக்கும் போது அவர்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் போது பொண்ணுக்கு எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, பையனுக்கு எவ்வளவு நகை வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, யாருமே பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, யாரு உன் பொண்ணு என்ன படிக்கிறான், உன் பையன் என்ன. வாழ்க்கை இது கல்விதான். அந்த கல்வி இல்லைன்னா வாழ்க்கை எதுவுமே கிடையாது என்பதற்காக உணர்ந்த பெற்றோர்கள் எப்படியாவது நான் தான் படிக்கல, என் பையனாவது படிக்க வச்சு, நான் தான் படிக்கல, என் பொண்ணை படிக்க
அவரை நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டி வச்சிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட கல்வி பெற வேண்டும்? ஒரு ஆழ்ந்த கல்வி, தன்னம்பிக்கை உடைய கல்வியை நீங்கள் பெற வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கணும். மாணவர் உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால ஒரு லெனினுடைய புரட்சி பத்தி சொல்றாங்க. ரஷ்யாவில் அமெரிக்கா வல்லரசு நாடு ஆகிவிட்டது இரண்டாம் உலக போருக்குனால. அப்போ நம்முடைய நாடு ரஷ்யா நாம் ஆகலையே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ லெனின் ஒரு தத்துவ மேதை, ஒரு அந்த ஆடிட்டோரியம் பெரிய அரங்கம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த அரங்கத்தில் உட்கார்றாரு. எல்லாரும் தத்துவத்தை கேட்கிறாங்க, என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒரு மாணவன் கேட்கறாங்க, இந்த நாடு முன்னேறணும் என்ன பண்ணும், வல்லரசு என்ன பண்ணும்? மாணவர்கள் படிக்கணும். ஒரு மாணவன் எழுந்திரிச்சு கேட்டாங்க, இந்த நாடு என்ன பண்ணும்? படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்திரிச்சு கேட்டார், நீங்களும் உங்களுக்கு வேண்டிய கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை கல்வியை. அப்போ 3 பதிலுமே படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். காரணம், நீ படித்து விட்டால், கல்வி அறிவை பெற்று விட்டால் உனக்கு வேண்டிய செல்வம் தானாக, கல்வி அறிவும் இருக்கும், இந்த நாட்டுக்கு வேண்டிய பொருளாதாரமும் கிடைச்சிடும், எல்லா கல்வி விட்டா எல்லா செல்வம் கிடைச்சிடும். வாழ்க்கையில அமெரிக்காவே நம்ம கையாளர். அப்போ மொத்த கருத்து என்னது? கல்விதான். அந்த கல்வி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அதனால அந்த கல்வி செல்வம் கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்லாம் மற்றவை எல்லா செல்வங்களை காட்டிலும் மிக சிறப்பான செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான். இந்த செல்வம் இருந்தானா எல்லா செல்வங்களை தேடி தானா ஒரு பேரும் புகழை தானா வரும். அம்பேத்கர் முதல் நாள்ல படிக்க வர்றாரு. ஒரு கூலி பையில முன்னாடி உட்கார வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் டெஸ்க்ல உட்காந்துருக்காங்க, பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இந்த சின்ன பையன் அப்படியே பார்க்குறான். எல்லாருமே அவங்களுக்கு டெஸ்க் பெஞ்ச் இருக்கு, இவன் ஒரு சாக்கு பையில உட்கார வச்சிருக்காங்க. நினைச்சு பார்த்தான், அப்படியே ஓடிடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழுவின் மூலமாக அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை வச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பையன் கோடி பையன் உட்காருங்கிறாங்கன்னு சொல்லி தரையில் உட்காரு இருந்தாலும் கூட, அப்பா நீ நல்லா வந்துடுவேடா அப்படின்னு ஆறுதல் சொல்ல அந்த பையன் படிச்சுட்டே வந்தான். பட்டம் பெற்று அந்த இங்கிலாந்து போய் படிச்சாங்க, பொருளாதார கல்வி படிச்சாங்க, டாக்டர் பட்டம் படிச்சாங்க. எல்லாமே படிச்ச பின்னால ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால இந்திய சுதந்திரம் பெற்று குடியரசு நாளைக்கு சரியா இந்தியாவுக்கு வேண்டிய ஒரு சட்டம் வேண்டும். சட்டம் வரை எழுதணும். இந்த நான் இருந்தாதான் இந்தியாவுடைய சட்டத்தின் மூலமாக தான் இதை இயங்க முடியும். இப்போ முதல் எழுதணும். ஒரு குழு அமைச்சாங்க. அந்த அத்தனை குழுவுக்கு தலைவராக இருந்து சட்டத்தை எழுதி 50 ஆண்டுகளுக்கு பின்னால மிடுக்கோட நடையுடன் போட்டு சூட்டு போட்டு அப்படியே நிற்கிறாரு. எல்லாருமே வெயிட் பண்றாங்க. யாருக்கு வேண்டி? அம்பேத்கர் வர வெயிட் பண்றாங்க. அவர் வந்தாதான் குடியரசு சட்டத்தை ஏற்ற முடியும். அன்னைக்கு இருந்தா சுதந்திரம் பெற்றால் மட்டும் போதாது, சட்டம் இருந்தாதான் அந்த நாடு இயங்கும். அவர் வந்த பின்னால அந்த மிடுக்கு அந்த அழகை பார்த்து என்னைக்கு அவரை தோழி பயிர் உட்கார வச்சாங்களோ அன்னைக்கே மனவடைஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னால இந்தியாவை ஆட்சி செய்யற சட்டத்தை கொண்டு வர முடியுமா? வக்கீல் கோர்ட் படிச்சாரு, எல்லா சட்டத்தை எடுத்தாரு. இவரோட சட்டத்தை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாம் எடுத்தாங்களா? அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்றவர் தான் அம்பேத்கர். அவர் கல்விக்காக இருந்தாரு. ஆனா அவருடைய பெயர் பீமாராவ் ராம்ஜி தான். ஆனா ஆசிரியர் மேற்கொண்ட அன்பு காரணமாக, தன்னுடைய ஆசிரியர் காட்டிய அன்பின் மூலமாக தன்னுடைய பெயரை அம்பேத்கர். இவ்வளவு சிறப்பு பாருங்க. பீமாராவ் ராம்ஜி என்ற தன்னுடைய பெயரை என்னுடைய ஆசிரியர் காட்டிய அன்பின் மூலமாக தான் இன்னைக்கு நாட்டினுடைய ஒரு தலைவராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படிப்பு கொடுத்ததெல்லாம் இந்த ஆசிரியர் தான் அப்படின்னு தெரிஞ்ச அப்படின்னால அந்த தன்னுடைய பேரையே மாற்றிட்டார். ஆசிரியர் அம்பேத்கர். ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அம்பேத்கரையும் எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆனா அன்னைக்கு மெட்ராஸ்ல போயிருந்தானா, பொருள் எடுத்திருந்தானா இன்னைக்கு எந்த படிப்பும் இல்லாமல் போயிருக்கு. என்ன முக்கியம்? கல்வி. அப்படின்னு மன்னனும் மாசனும் கற்றவனும் சேர்ந்தோக்கின் மன்னனின் கற்றோன் சிறந்தவன்.
மன்னனுக்கு தன் தேசமல்லாத சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற படமெல்லாம் சிறப்பு. ஒரு மன்னன் இருந்தா அந்த நாடு மட்டும்தான் சொந்தம். ஆனா நீங்க நல்லா படிச்சு நீங்க டிகிரி வாங்குறீங்க, என்ன படிக்கிறீங்க, படிச்சீங்கன்னா உலகம் எங்கு போலாம், எங்கே வேணாலும் சுத்தலாம். நீங்க ஒரு மார்க்சிஸ்ட் மட்டும் பார்க்கணும். அது எதனாலையும் அழிக்க முடியாது. இந்த கல்வி யாராலையும் அழிக்க முடியாது. வீட்டுல பணம் வச்சிருந்தா திருட பணம் எடுத்துட்டு போவான், நகை வச்சிருந்தா நகை எடுத்துட்டு போவான், சரியா? வேற டாக்குமெண்ட் வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போவான். ஆனா உன்னுடைய சர்டிபிகேட் கொண்டு போய் திருட என்ன பண்ண முடியும்? அவனா போய் வேற டிகிரி சேர முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கல்வி யாராலும் அழிக்க முடியாது. அதாவது வெள்ளத்தால் அழியாது, வெண்கடலால் வேகாது, கல்வருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எழுது, உள்ளத்தை பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உணர்கிறார். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அது நெருப்பால வேக முடியாது, வெள்ளத்தினால் எடுத்து போனால் என்ன? என்னுடைய சர்டிபிகேட் சென்னையில போய் இன்னொரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். 10th படித்தேன், +2 படித்தேன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கிடலாம். அந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா அது யாருக்கும் எனக்கு கிடையாது. என்ன முக்கியம்? இந்த கல்வி தான். இந்த கல்வியில வாழ்க்கை எதுவும் கிடையாது, சரியா? அதனால இந்த நாளிட கல்வி கற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்து நிற்பார். யார் முதல்ல 25 ஆண்டுகள் கல்விக்காக செலவழிக்கிறார்களோ வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்து நிற்பார். முதல் 25 ஆண்டுகள் கல்வியை பெறாமல் ஊர் சுற்றி விட்டு இருப்பதெல்லாம் அழித்து விட்டு, சரியா, தன்னுடைய விருப்பத்திற்காக வாழ்ந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் தலை குனிந்து இருக்கிறார்கள். கல்வி கரையில கற்பவள் நான் செய்வேன். இளமையில் கல் ஒன்றே எப்பவுமே அந்த கல்வி அழியாம செல்வமாக இருக்கு. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை போகலையும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிச்சிருப்பான். அது வாழ்நாள் கூட ஒரு கல்வி ஒன்று, அது அழியாம செல்வமாக. அந்த கல்வியுடைய சிறப்பு தெரிஞ்சதுனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும்னு ஆசைப்படணும். இந்த வயசுல படிக்காம எப்ப படிக்கணும்? இளமையில் கலை சொல்லிருக்காங்க, முதுமையும் கிடையாது. இப்ப படிக்கிறேன், இப்ப படிக்கிறது நீங்க யோசனை பண்ணுங்க. இத படிக்க வேண்டிய வயசு. மனம் தடுமாறுது, எங்கேயோ போகுது, படிப்பின் மேல நாட்டமே வரல. சில பேர் நல்லா படிக்க நினைக்கிறாங்க, சில குடும்ப சூழ்நிலைகள் மாறுது. சில பேர் படிக்கிறப்ப நண்பர்கள் அதை இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பையன், அவனுக்கு படிக்க விருப்பம், ஆசை தான், படிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு மண்டையில ஏறணும். அவனுக்கு வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏன்னா படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே தொழில் அவனுக்கு வந்து சொல்றப்போ அவனால கேட்க முடியல. இங்க வந்து ஆசிரியர் கேட்கறாங்க, ஏன் எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கேன், சரியா, நீ இந்த கிளாஸுக்கு வேண்டாம், நீ வெளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போன நண்பர்கள் பேசுறாங்க, கூட அவன் படிக்கவே வேண்டாம், அவன் வேண்டாம்னு சொல்றாங்க. வாழ்க்கையை எடுத்து போயிட்டு எங்கேயும் ஒரு ஆதரவு கிடையாது. பெற்றோரும் மதிக்கல, ஆசிரியரும் சொல்லல, சரியா, அவங்க நண்பர்களும் அவரை மதிக்கல. எங்கடா போகணும்னு சொல்லி வாழ்க்கையை எடுத்து, சரி நமக்கு இது மாதிரி படிக்க போறாங்களோ, நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடாதோ அப்படின்னு நினைச்சு ஒரு நாட்டு வழியா திட்டமிட்டு அப்படியே போறோம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு காடு பகுதியில ஒரு லைட் வெளிச்சம் மட்டும் அப்படியே கண்ணை பறிக்கிறது. இந்த காட்டுல எப்படி இந்த லைட் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி மெதுவும் அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த போற வழி மாறி அந்த லைட் எங்க தெரியுது, வெளிச்சம் தெரியுதோ அந்த வழி அப்படியே மெதுவும் நடந்து போனார். போகும்போது அங்கே ஒரு ஜென்துடன் ஒரு மடாலி, அந்த மடத்துக்கு பக்கத்தில் போனார். போகும்போது குருக்களெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு குருவா பேசிட்டு இருந்தாங்க. இந்த பையன் ஓரமா போய் அப்படியே மெதுவா அப்படியே இருந்தாங்க. அப்போ உள்ள இருந்த ஒரு குரு வந்து கேட்கிறாரு, ஏன்பா நீ யாரு, என்ன வேணும், இங்க வந்துட்டு அப்படின்னா, இல்லை எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நண்பர்கிட்டையும் போக முடியல, எல்லாரையும் ஒரு கேவலமாக மாதிரியும் பேசுகிறாங்க, நான் எனக்கு விருப்பம் இல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த குரு பிடிச்சிட்டாரு. இந்த பையன் இப்படியே விட்டானா அவன் ஏதோ ஒரு சூசைட் பண்ணிடுவான், அவனுக்கு வாழ்க்கை விருப்பம் இருக்கான், மன அழுத்தத்தில் இருக்கான்,
இவனுக்கு சரியான வழிமுறை சொல்லிட்டு ஏப்பா நீ கவலைப்படுற ஒரு சாப்பிட்டியா அப்படின்னா நான் அவருக்கு சாப்பிடல சரியா. அப்போ வந்து இப்படியா அவருக்கு அமைதியாக கேட்டுருந்தான் சாப்பிட்டேன் அப்படின்னா இல்லை இல்லை முகத்தை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அந்த குரல் வந்து கொஞ்சம் சாப்பிட அது வேக வேகமாக சாப்பிட்றோம் பசி. அந்த சாப்பிட்றதுனால கரெக்டாக கழிவுக்கு வந்து வரமாற்றோன்னு சாப்பிட்டியாப்பா இன்னும் சாப்பிட்டேன் நீங்கள் அப்படியே தலைவணக்கலாம் அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும். அந்த அகத்தினுடைய அழகு அப்படியே முகத்தில் வந்து அப்படியே தெரியும். பார்த்த உடனே மெதுவாக சொன்னாரு நீ ஏன் கவலைப்படுற படிப்பு வரலன்னா வீட்டில் திட்டாங்கன்னா அதுக்கு வேண்டிய கவலைப்பட்டுருக்கேன். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குப்பா. உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. நீ திறமையே இல்லைன்னு சொல்லி ஏன் வெளியே வர நீ உன்னை யாரும் படிக்க முடியாது சொன்னாங்க? அப்பா அம்மா சொன்னாங்களா, ஆசிரியர் சொன்னாங்களா, இல்ல நண்பர் சொன்னாங்களா? உனக்கு தன்னம்பிக்கை உனக்கு கிடையாதா? உங்ககிட்ட திறமை இருக்கு நான் சொல்றேன். உங்க முகத்தை பார்த்து சொல்லுவேன் இந்த மாதிரி இன்னும் மனங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வேண்டி நான் இருக்கப்பா நான் இருக்கு யார் எது சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். நானும் பக்கத்தில் என்ன சொன்னேன் ஒரு கொஞ்சம் அப்படியே அப்பா இன்னும் பக்கத்தில் இருக்காரு. சரி இப்போ நான் சில சோதனைகள் சரியா நீ படிப்பு வரல என்னால படிச்சா மண்டையில் ஏற மாட்டேங்குது அதனால நான் வச்சுக்க முடிய மாட்டேங்குது எதுனா வந்து மறந்து போகுது படிக்கிறேன் நிறைய படிக்கிறேன் ஆனா படிச்சுட்டு வந்தா மறந்து போயிருது என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அப்ப குரு கண்டுபிடிச்சாரு பையனுக்கு அறிவு திறமை இருக்கு ஆனா இதெல்லாம் மறந்து போகுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டேபிள் வச்சு அந்த டேபிள் மேல ஒரு கண்ணாடி ஜாடி சரியா ஒரு சின்ன ஒரு ஜாடியை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டாரு நல்லா பியூர் வாட்டர் நல்லா தண்ணி ஊற்றிட்டாரு ஒரு பாதி வரைக்கும் தண்ணி இருக்கு. இப்போ என்ன பண்ணாரு கொஞ்சம் மண் எடுத்து வந்து அதில் போடுறாரு. அந்த மண் எடுத்து வந்து அதில் போட்டோம்னால இந்த பையனை பார்க்க சொல்றாரு எல்லாம் பார்த்தீங்க முதல்ல எப்படி இருந்தது தண்ணி கண்ணாடி மாதிரி இருந்தது அப்படியே முகமே தெரிய மாட்டேங்குது. இப்போ எப்படி இருக்கு தண்ணி கலக்கி போச்சு. சரி இப்போ அது கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே எல்லாம் வடிஞ்சு அப்படியே அப்புறம் அதுக்கு மேல அந்த தண்ணி அப்படியே மேல அந்த மணல்லாம் கீழே போயிடுச்சு கலக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ வந்து தண்ணி மட்டும் மேல அப்படியே இது பார்த்த உடனே பார்த்தியா முதல்ல எப்படி இருந்தது தண்ணி கண்ணாடி மாதிரி இருந்தது அப்புறம் கலங்கி போச்சு. அப்ப சொல்றாரு நீ படிச்சதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த படிச்சதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ மன அழுத்தத்துல இருக்கிறப்போ டென்ஷன்ல இருக்கிறப்போ சரியா கவலையில் இருக்கிறப்போ நீ படிச்சதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அந்த தண்ணிக்குள்ள அந்த மண்ணை போட்டாலையா அந்த மாதிரி கிளம்பி போயிடும். அப்ப நீ என்ன படிச்சாலும் மண்டைக்கு எப்ப படிக்கணும் தெளிவா இருந்து ஒரு தியானம் பண்ணி அமைதியா வந்த பின்னால மனசு அமைதியான பின்னால நீ ஒவ்வொன்றா கான்சென்ட்ரேஷனா சரியா அந்த தன்னம்பிக்கையோடு எந்த பாடத்தை படிக்கிறீங்களோ விருப்பத்தோடு உன்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் மனசு அங்க வச்சு நீ படிச்சானா அது அந்த கண்ணாடி தண்ணி மாதிரி தெளிவா ஒரு தண்ணி போயிடும். அந்த கலங்கன மனசுல படிச்சானா எதை மாதிரி அந்த கலங்கன தண்ணி மாதிரி தான் நீ எவ்வளவுதான் படிச்சாலும் அது வந்து மண்டையிலே ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொல்லிட்டு அடுத்தது சொன்னாரு சரி இன்னொன்னு ஒரு கல் சரியா சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டாரு. அந்த கல் மேல தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றுறப்போ அவங்க கல்லில் அந்த தண்ணி தெரிச்சுட்டு அது அப்படியே கீழே போயிடுச்சு. எதுவுமே மேலே சின்ன சின்ன கல்லை வச்சிருக்காரு. அந்த கல் மேல அப்படியே பரவாயில்ல தண்ணி ஊற்றுறாரு. அந்த தண்ணியில் என்ன ஆகணும் அப்படியே பட்ட உடனே தெரிச்சு அப்படியே கீழே அப்படி போயிட்டு இருக்கு எந்த தண்ணியும் நிற்கல. அப்புறம் என்ன சொல்லி ஒரு ஸ்பான்ச் எடுத்து வர சொல்றாரு. பெரிய ஒரு ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல தண்ணி ஊற்றுப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் என்ன பண்ணா அதுல தண்ணி ஊற்றுறாரு. முதல்ல கல் குழியில தண்ணி ஊடும்போது ஆறா ஓடிச்சு. இப்போ அந்த ஸ்பான்ச்ல தண்ணி ஊற்றுறப்போ அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த தண்ணி அப்படியே இப்போ பாத்தியாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணேன் அந்த கல்லு மேல தண்ணி ஊற்றும்போது சின்ன சின்ன கல்லு தான் அது தெரிச்சு ஓடுது. அந்த தண்ணி அங்கே நிற்கல. அந்த ஸ்பான்ச்சில் ஊற்றுல இல்லையா அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சு ஆசிரியர் நடத்தும் போது பாடத்தை சரியா அவங்க 45 மினிட்ஸ் நடத்துறாங்களா நீ உள்ள போனவங்களானே சரியா உன்னோட மனசு தெளிவா இருந்தானா அமைதியா இருந்தானா கேட்கிற இடத்துல இருந்தானா ஒருமுகப்படுத்தினானா
சரியா? அது எப்படி இருக்கும்? உள்ளேயே தங்கி இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் சிதறப்பட்டு நண்பர்களை பார்த்து, ஜன்னலை பார்த்து, வெளியில பார்த்து, வேடிக்கை பார்த்துட்டு நீ 45 நிமிஷம் உள்ள இருந்தாரா? அது எப்படி கல்குடியில மாதிரி ஆசிரியர் வார்த்தைகள் வரும், காதுல படும், சட்டை தெரிச்சுட்டு போகும். எது மாதிரி? கல்வி மாதிரி. சரியா? நீ உள்ளதான் உட்காந்துருக்க. ஆசிரியர்கள் உணர்வுபூர்வமா நடத்திட்டு இருக்காங்க. உனக்கு வேண்டி நீ கவனிக்காம இருக்கிறதுனால அது காதுல படம் உள்ள போல அது செதறடிச்சுட்டு அப்படியே வெளியே போக. இதை மாதிரி அந்த கல்லினுடைய குவில் மாதிரி அப்படியே வெளியே போயிடும். நீ என்ன பண்ணணும்? நடத்துறப்ப நல்லா கேட்டுருந்தானா சரியா? அது மனசுல பதிஞ்சாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அங்கெல்லாம் அப்படியே தண்ணி இருக்கும். உனக்கு எப்போ வேணுமோ அந்த ஸ்பான்ஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு சின்ன ஒரு வாழை எடுத்து அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா என்னமோ தண்ணி அப்படியே. இப்போ ஆசிரியர் சொல்றது நல்லா கேட்டு நல்லா படிச்சு நீ மனசுல டெஸ்ட் எல்லாம் எழுதி வச்சு கரெக்டா மைண்ட் வச்சிருந்தானா எக்ஸாம் அன்னைக்கு என்னைக்கு நீ போறியோ அன்னைக்கு எப்போ உனக்கு தேவைப்படுமோ அந்த இடத்துல நீ நினைச்சானா எப்படி அந்த ஸ்பான்ஸ்ல இருக்கிற தண்ணியை வந்து அப்படி நீ அழுத்தும் போது எல்லாமே கீழே ப்ரெஸ் பண்ணும்போது கீழே வந்துருச்சியோ நீ வந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் நான் படிச்சு பார்த்துட்டேன், எழுதி பார்த்துட்டேன், மிஸ் நடத்தும் போது கவனிச்சேன்னு சொல்லி இருந்தானா அப்படியே பேப்பர்ல கொட்டி போகும். பேப்பர் வாங்கறதே தெரியாது, அடிஷன் வாங்கிட்டே இருக்க. சரியா? அப்போ அந்த குரு சொல்றது கேட்ட உடனே அவ்வளவு தவறு பண்ணிட்டே உள்ளது. சரிப்பா நீ கவலைப்படாத, இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு சரிவா அப்படின்னு சொல்லி அந்த மடாலயம் சரியா? அந்த செங்குருடைய மடாலயம் தாண்டி கொஞ்சம் மேலே போவாங்க. ஒரு 2 மாடி இருக்கிறது. மாடி முதல் மாடி ஏறினாங்க. ஏறும்போது அடுத்து இன்னொரு மாடிக்கு போகும். குரு போறாரு. அவர் அந்த குருவுடைய பேர் தான் மாஸ்டர் லீ அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சிட்டு போனார் இல்லையா? அந்த குரு பேர் வந்து மாஸ்டர் லீ. அந்த மாஸ்டர் லீ அழைச்சிட்டு போகும்போது சரி மேலே ஏறுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையனை பண்ண சின்ன பையன் தானே, +1 படிக்கிற பையன் தானே, இவனை பண்றான் மட பண்ணணும். மேலே ஏறான், ஸ்டெப்ல வேகமா போறான். மேலே போனோடனே அந்த படி மேலே ஏறி அந்த மாடி ஏறதுக்குள்ள தடுக்கி கீழே விட்டு அவருடைய முட்டியில் அனுப்பி. அப்போ குரு கீழே நின்றுருக்காரு. ஒவ்வொரு படியா மெதுவாக இருக்கிறார். குரு சொன்னாரு ஏன்ப்பா இப்படி போறான், இந்த வேகமா போக சொன்னாங்க இல்லை இல்லையா? சரியா? மெதுவா போய் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறிட்டு போறான் இல்லையா? இந்த ஒரு படிக்கு காலை வச்ச, அடுத்து 3வது படிக்கு காலை வச்சுக்கிறேன், 5வது படிக்கு காலை வச்ச, கீழே விழுந்துட்டேன். வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே அடியா 3 படி 5 படி மேல போனீங்கன்னா அப்படியே சரி கீழே விழுது. அதனால குரு எப்படி வரப்பாரு பார்த்து கீழே வலிக்குதான்னு சொல்லி மெதுவா ஒவ்வொரு படியாக வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில எடுத்த உடனே மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறாருங்களா? சரியா? நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில முன்னேறி போகணும். என்ன படிக்கணுமோ, 10th படிக்கணுமா, 11th படிக்கணுமா, 12th படிக்கணுமா, இப்படிதான் போகணும். சரியா? நான் கோட்டையில் எக்ஸாம் எழுத மாட்டேன், நான் நேரம் ஆஃப்டர் வரேன், ஆஃப்டர் எழுத மாட்டேன், நான் நேரம் எங்க வந்துடுறேன், அந்த எக்ஸாம் வந்துடுறேன்னு சொல்லி இதெல்லாம் போகக்கூடாது. அது தடுக்கி விழுந்துருவேன், எந்திரிக்கவே முடியாது. அதெல்லாம் வாழ்க்கை எப்படியும் படிப்படியா மேல மேல அப்படியே எடுத்தாச்சியா? சரி அடுத்துடுவோம். அப்புறம் அந்த படியில திரையிடனோடனே வேற அடிப்பட்டுச்சியா மருந்து காய்க்கு நானே மருந்து போட்டு மருந்து போட்டு போட்டு விட்ட உடனே அடுத்தது வெளியில ஒரு பூந்தோட்டம். வெளியில கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ பூந்தோட்டம். அங்கே நிறைய பூக்கள் இருக்கு. இந்த வெளியில பார்ப்போம் அப்படி கண்ணை பறிக்கிற அளவுக்கு சும்மா அப்படியே சுத்தி பார்க்கறாரு, பையன் காட்டுறாரு. ஒவ்வொன்னா அப்படியே முப்புதர்கள் அப்படியே வளர்ந்துருக்கு. சரியா? அப்போ இது என்ன தெரியுமான்னு கேட்டியா? இந்த பக்கமே யாரும் வரல, இது களை எடுக்கல. சரியா? யாருமே தண்ணியும் பாய்ச்சல, சும்மா விட்டுட்டாங்க. அது என்னாச்சு? அது ஒன்னா செஞ்ச கார்டன் தான். ஒன்றை வந்து நல்லா பண்படுத்தி சீர்படுத்தி பண்ணாங்க. இன்னொரு கார்டன் பக்கத்துக்கு யாருமே போகல. அது என்னாச்சுன்னா அது வந்து முள்ளு செடி அப்படியே படர்ந்து மேலே போய் கை தொட்டாலே கை குத்துற அளவுக்கு அந்த புதற்குள்ள போக முடியாம என்னாச்சு? ஒரு காடு மாதிரி வந்துச்சு. முதல்ல அந்த கார்டன் எப்படி இருக்குது? கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படி இதமா இருந்தது. 2வது போது எப்படி இருக்கு? முள்ளு செடியா மாறி இருக்கு. அதுதான் உங்க மனசு. சரியா? உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குரு சொன்ன மாதிரி நீ எல்லாம் கேட்டுட்டு மனதை சரியா அப்படியே என்ன பண்ணிட்டோம்?
டே பதம் படித்துட்டு இதம் படித்துட்டு நீ போனானா உன்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா அப்படி அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், எந்த டென்ஷன் இல்லாம இருக்கும். இதே போல அந்த கார்டன் மாதிரி. அப்படி இல்லாம கண்டதையெல்லாம் உள்ள தூக்கி போட்டு எதெல்லாம் தேவையோ தேவையெல்லாம் எடுக்காம எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு நீயா புலம்பிட்டு இருந்தானா வாழ்க்கை எப்படி பாஸ் இருக்கும். அந்த தோட்டம் இருக்கு, அந்த முள்ளு தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த புலர் மாதிரிதான் ஒரு மனசு இருக்கும், ஒரு எண்ணமும் அப்படிதான் இருக்கும். அதனால நீ வாழ்க்கைக்கு தான் தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு புரிஞ்சிச்சு. குருவே, நான் எங்கேயோ போற வழியில அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து மெதுவா வந்தேன். இப்போ எனக்கு இவ்வளவு வந்துச்சு, உன்னால முடியாது யாருப்பா சொன்னாங்க? நான் இருக்கேன், நீ படிக்கிற, சரியா? குருவினுடைய அருள் இருக்கு, உன்னால முடியும். அந்த தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட நீ படிச்சானா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையல சொன்னோன்னு அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வீட்டு அப்படி எழுந்தது. குருவே யார் துணை வேண்டாம், நான் பாடத்தை எல்லாம் கத்துக்கிட்டேன், இத்தனை நாள் என்னுடைய நண்பருக்கு சொன்னதை கேட்டேன், சரியா? ஆனா என்னுடைய அதெல்லாம் கேட்க முடியாம பல தவறுகள் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி அந்த பையன் போய் பிளஸ் 2 முடிச்சு டிகிரி முடிச்சு அதுக்கு மேல பிஜி கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு மேல ஒரு நல்ல வேலையில சேர்ந்து குரு சொன்னதுனால அயராது உழைத்து அந்த கம்பெனிக்கு வேண்டி நல்லா உழைச்சதுனால எதிர்காலத்துல ஒரு எம்டி ஆகி ஒரு சிஇஓ ஆகி அந்த கம்பெனியுடைய பெரிய அளவுல அந்த கம்பெனி ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு பெரிய முதலாளியாக வாங்கி. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு என் குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு பாத தவிர எங்க போயிருந்தானா இந்த மாதிரி நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இன்னைக்கு என்னை நம்பி ஒரு 2000 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் என்னால வந்து சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யார் போட்ட பிச்சை? அந்த குரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம குருவை யாரும் மறக்க கூடாது, சரியா? என்ன இருந்தாலும் கூட நீ எங்கேயோ இருக்கல, குருவை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்தாலும் கூட நேரம் ராஷ்டிரத்துக்கு திரும்பி வராரு. வந்து குருவை பார்க்கணுன்னே முதல்ல இருந்த ஆளு வேற, மைண்ட் வந்தது வேற, இன்னைக்கு அப்படியே வராரு, ஒரு முதலாளியா வராரு. குருவை காலத்துக்கு வணங்கி, குருவே அன்னைக்கு நான் வரும்போது இன்னைக்கு யாரும் தெரியுங்களா அப்படின்னா, ஏய் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியாதா, குருவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் சிறப்பா இருக்கேன், அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கை வளர்ந்தன் எல்லா செல்வம் பெற்று இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்க பாருப்பா. அன்னைக்கு உனக்கே வேலையில்லாம போகணும்னு நினைச்சு இல்லையா, இன்னைக்கு முன்னாலே எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அப்ப நினைச்சா முடியும் இல்ல, தன்னம்பிக்கை இருந்தா முடியும் இல்ல, சரியா? நீ உயர்ந்து விட்டால் மனிதர்கள் மதிப்பாங்க இல்லையா? அப்புறம் ஏன் உன்னால முடியாத நினைச்சுட்டு போறீங்க? எல்லா மனிதனிடமும் தனித்திறமை உண்டுங்கிறத புரிஞ்சுட்டோம். என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வெளியே போயிருந்தானா இந்த வாழ்க்கை கிடைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்பதான் போயிருக்காங்க எல்லாரிடம் தனித்திறமை. அதுக்கு என்ன வேண்டும்? இந்த வயதுல என்ன வேண்டும்? நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும். உண்மையா சொல்லிடுறேன் மாணவர்களே, ஒரு நண்பன் நல்லா அமைச்சிட்டானா, ஒரு தோழி நல்லா கிடைச்சிட்டானா எதுவும் நல்ல ஒரு வாழ்க்கை போயிருக்கு. அது பிளஸ் 1 சரி, பிளஸ் 2 சரி, காலேஜ் போனாலும் சரி, எங்க போனாலும் நண்பர்கள் தான் காரணம். ஏன்னா இப்ப அப்பா அம்மா சொன்னா காதுல கேட்காது, ஆசிரியர் சொன்னா காதுல கேட்காது. நண்பனுடைய வாழ்க்கை தான் வேத வாக்கா இருக்கிற இடத்துல அவன் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நீ பிளஸ் படிக்கிற, அவனுக்கு பிளஸ் படிக்கிற, ஒரே வயசு, 17 வயசுல 17 வயசு தான். உனக்கு இருக்கிற அறிவு அந்த அனுபவம் தான் நண்பனுக்கு இருக்கு, சரியா? அப்போ ஒரு ஆசிரியர் எல்லாம் படிச்சுட்டு வந்து இத்தனை வருஷம் அனுபவமா இருக்காரு. உங்க அப்பா படிச்சுட்டு வந்து, உங்க அம்மா எல்லாம் வந்து பார்த்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்காங்க, உங்களுடைய சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாத அனுபவம் உங்களுக்கு வந்துருமா? இப்போ 17 வயது பையன் சொல்றேன், நண்பன் சொன்னா கேட்டுக்கிறேன், எங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டேன், ஆசிரியர் சொன்னா கேட்க மாட்டேன்னா அது என்ன அர்த்தம் இருக்கிறதுல? உன் நண்பன் என்ன டிகிரி படிச்சிருக்காரா, இல்ல பேச்சு முடிச்சிருக்காரா, ஒரு சைக்காலஜிஸ்ட் எதை படிச்சிருக்காரா? அப்ப உன்னுடைய வயது தானே, உனக்கு இருக்கிற அறிவு தானே அங்க இருக்கும். அந்த அறிவு சரி ஒத்துக்கிறேன். அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா தவறு. இங்க நண்பன் இடத்தில் தவறான வழியில போற அப்படின்னா அதை திருத்திக்கணும். நீ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வழியில போக வேண்டாப்பா, நல்லா இல்ல, அது சாக்கடை இருக்குன்னு சொல்றேன், இல்ல
இல்ல சார் நான் அப்படிதான் போறேன், போயிட்டு வா, கீழே விழுந்த பின்னால அடிப்பட்ட பின்னால்தான் தெரியும் இந்த வழி சரியில்லை அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு, அப்பா சொன்னாரு, கேட்கலையே. மாணவர்களே, ஆசிரியர் சொல்றது கேள்வி, மாணவர்கள் சொல்றது கேள்வி. என்ன நல்ல மாணவர்கள் சொல்றது நல்லதாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எது சொன்னாலும் அது மெய்ப்பொருள் காண்பது அறிந்து சொல்லுவாங்க. அது உண்மை இருக்கான்னு சொல்லி பாருங்க. அதுக்கு ஒரு குரு ஒரு நல்ல ஒரு கதை சொன்னாரு. அந்த குரு வந்து மாணவர்களை கூப்பிட்டு போனாரு. அப்போ இந்த மாதிரி சீடர்களை உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு சீடன் கேட்டான், நல்லவர்கள் நல்லவங்க சேரும் சொல்றீங்க, அப்புறம் கெட்டவங்க யார்கிட்ட சேரும் சாமி? அப்படியா, சரி. ஒரு நல்லவர்கள் இடத்துல ஒரு கெட்டவன் போய் சேர்ந்தானா அவன் எப்படி மாறுவான் அப்படின்னு. அவன் நல்லவனா. சரி, ஒரு கெட்டவன் இடத்துல ஒரு நல்லவன் போய் சேர்ந்தா அவன் அப்படியே மாறிடுவான். இது எப்படி சாத்தியம்? அப்படியா, சரி நான் சொல்லிக்காமன்னு சொல்லி சீடர்களை வர வச்சு, அப்போ ஒரு பையன் கேட்டாரு, ஒரே ஒரு நல்ல பையன் கெட்டவனுடைய கூட்டத்துக்கு போய் எல்லாரையும் நல்லா மாத்திக்க வேண்டியதானே? ஒரு கெட்ட பையன் சரியா நல்லவர்களுடைய கூட்டத்துல போய் சரியா வந்து எல்லாம் ஒரு நல்ல பையன் நல்ல சரியில்லாத பசங்கிட்ட போய் இருக்கும்போது அவங்க எல்லாம் மாத்திக்க முடியுமா? ஏன் அது முடியாதான்னு கேட்டாரு. அப்படியா, சரின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குடம் கொண்டு வர சொல்லிட்டாரு. அதுக்கு மேல ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் கொண்டு வச்சு தண்ணி எடுத்துட்டு வாப்பாடுன்னு சொன்னாங்க. சரியா, அவர் சொன்னார், அந்த கூட சொல்றாரு மாணவர்கிட்ட, நீங்களே ஒரு இந்த குடத்துல 100 டம்ளர் தண்ணி குடிக்குது. 100 டம்ளர் தண்ணி இந்த குடத்துல பிடிக்குது. சரியா, எடுத்து ஊத்துங்க அப்படின்னா. சரி, தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே, சரி அதை வச்சுக்கோ. இன்னொரு குடத்துல எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துட்டு வந்து இதுல வந்து ஒரு குடத்துல தண்ணி, சரியா, இன்னொரு குடத்துல பால். அப்ப என்ன பண்றாரு, ஒவ்வொரு டம்ளர் தண்ணி எடுத்து சரியா வந்து முதல்ல வந்து பால் ஊற்றி சொல்றாரு. எல்லா பாலையும் அப்படியே ஊற்றிட்டு வர்றாரு. 99 டம்ளர் பால், அடுத்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி. 99 பேர் நல்லவங்க, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கெட்டது. ஊத்திட்டியா? ஊத்திட்டா சாமி. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? அது அப்படியே தான் இருக்கு, கலர் மாறல. 99 டம்ளர் தண்ணி ஊத்துட்டேன், ஒரே ஒரு டம்ளர் பால் ஊத்திட்டேன், ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்து ஊத்தினேன். ஏதாவது கலர் மாறிடுச்சியா? பாலினுடைய நிறம் மாறிடுச்சியா? மாறலையே. சரி, இதை அப்படியே வச்சுக்கோ. இந்த பக்கம் ஒரு குடத்தை வச்சு 99 டம்ளரும் தண்ணியை ஊற்றுக்கணும். கடைசி ஒரு டம்ளர் மட்டும் பால் ஊற்றணும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாலினுடைய நிறமே காணாம போயிடுச்சு, தண்ணியா மாறிடுச்சு. நீ முதல் கொஸ்டின் கேட்டீங்களா, ஒரு பையன் நல்லவன் இருந்து கெட்டவர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்களா? ஒரு டம்ளர் பால் 99 தண்ணி டம்ளர் மாற்ற முடிஞ்சா? அது தன்னுடைய நிலை இழந்து போயிடுச்சு. ஏய் நீ கூட வா, அவ்வளவுதான், மாற்ற முடியாது. இதுதான் நல்ல நண்பர்கிட்ட சேர்ந்தானா வாழ்க்கை இனிமையா இருக்கும். கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் இருந்து அதெல்லாம் பழகிட்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எவ்வளவுதான் ஆடினாலும் பாடினாலும் சரி, வாழ்க்கை பாழா போயிடும். அதுக்கு மேல அவமானப்பட்டு சரியா துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் பட்டு எல்லாமே வந்ததுனால வாழ முடியாம தவிக்கிற பாருங்க. இந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்துடும். அதனால என்ன பண்ணோம், நண்பர்களுடைய சேர்க்கை சரியா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியுங்கிறத வந்து சரியா சொல்லிவிட்டோம். அப்ப புரியுதா? அப்ப உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும், நண்பர்கள் சரியாக தேர்ந்தெடுத்துட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுவதும் சில தீய நண்பர்களை கெட்ட நண்பர்கள் மாற்ற செய்கிறார்கள். எப்படியாவது நண்பர் மாற்றணும்னு சொல்றாங்க. இதுதான் வாழ்க்கை. இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரியா, ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் படிக்கணும். சரியா, ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனவர்கள் இருக்கிறது, தேடி சோறு நிலம் தேடு, பல சின்ன சிறு கதைகள் பேசு, மனம் வாடி துன்பம் குழுன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து ஒரு மூற்றுக்கிற இழப்பின் மயம் வேடிக்கை மனிதர்கள் போனால் வேள்வேன் என்று நினைத்தாயோ அது சொல்லுகிறார். ஏதோ தேடி சோறு நின்று சரியா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வாழ்க்கை நடத்தி திருமணம் பண்ணி குழந்தை பெற்று முதுமை அடைஞ்சிட்டோம், செத்து போயிட்டோம், அதுக்கு ஏன் வந்திருக்க உலகத்துக்கு?
வேடிக்கை மனிதனுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சாதனை. என்னால முடிஞ்சவனுக்கு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், சொந்த கால நிக்கணும், என் உறவினர்களுக்கு பார்த்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியா இருக்கணுமே தவிர ஏதோ வந்துட்டு போடுகிற வாழ்க்கை சொல்றாங்க. சரியா? அப்ப ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு முயற்சி, ஒரு குறிக்கோள் இருந்தாதான் வாழ்க்கை வெற்றி அடையும். இப்ப படிக்காம எப்ப படிக்கிறது? யாருமே சொல்ல முடியாத வாழ்க்கை வாழணும். உனக்குன்னு தனிச்சிறப்பு இருக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், படிக்க முடியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லார்கிட்ட அறிவு இருக்கு, திறமை இருக்கு. நீ இது பயன்படுத்தலைங்கிறத முக்கியம். இதுக்கு முதல்ல சொன்னாங்க, ஏன் படிக்கணுங்கிறது பற்றி சொல்றேன். பகத்சிங் இந்த நாட்டுக்கு வேண்டி சுதந்திரத்தை வாங்கி தந்தவர். சிறு வயதிலேயே, இளமை வயதிலேயே வாழ்க்கையை சரியா இழந்து நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கி தந்தவர் பகத்சிங் அவர்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கிடக்கின்றதை பார்த்து துண்டி எதிர்த்து அவனுடைய நரம்பு துடித்து அவருடைய எண்ணமெல்லாம் இந்த நாட்டிற்காக வாழ வேண்டும் என்று சொன்னார். இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னார். தொழிலாளர்களுடைய வர்க்கம் வாழ்க, புரட்சி ஓங்குங்க, என்னுடைய நாட்டு மக்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த சிறு வயதிலேயே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து வாழ முடியாமல் அந்த அந்நியர்களால் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லி சிறையில் அடைத்தார்கள். அவருடைய வக்கீல் சொல்றாரு பகத்சிங்கை பார்த்து, உங்க அப்பா ஒரு கடிதம் கொடுத்தாருப்பா, உங்க அப்பா சொல்ற தியாகிதான் உன்னை விடுதலை பண்றதுக்கு வேண்டி சரி கொடுத்திருக்காரு, நீ அந்த சிறையில இருந்து வெளியே வீட்டுக்கு வந்துருக்காரு. நான் உள்ள வந்துட்டேன், திரும்பி எல்லாம் வீட்டுக்கு வரேன். எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிற வரையும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல. எங்க அப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வர மாட்டேன், இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார் இல்லையா அந்த பகத்சிங். காலையில் 5 மணிக்கு கூட்டு போறாங்க. சிறை அதிகாரி சொல்லிட்டாரு, வார்டன் சொல்லிட்டாங்க. அந்த ஜெயில இருக்கிற அந்த காவல் அதிகாரி போய் விடிக்கால 4 மணிக்கு போய் தட்டுறாரு, பகத்சிங் 5 மணிக்கு தூக்கு, ரெடியாரு அப்படின்னாரு. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறையை சுற்றி பார்க்கிறாரு. அவன் உட்கார்ந்து இருக்கிற அறையில இதுக்கு முன்னால ஒரு வக்கீல் ஒவ்வொரு முறையும் பார்த்து வர்றப்போ புத்தகம்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அரை முழுவதும் புத்தகமா அதை இது வரைக்கும் சிறை கைதிகளும் சிறை வாடகை யாருமே பார்க்கல. யார் பார்க்க வர்றாங்களோ அவங்க வர்றவங்க புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கடைசியா படிச்சுட்டு இருக்காரு. 5 மணிக்கு தூக்கா அந்த கொஞ்ச நேரம் படிச்சுட்டு படிக்கிறீங்க. யாருடைய புத்தகம் படிச்சுட்டு இருக்க? லெனினுடைய புத்தகம். கடைசி அத்தியாயம் படிச்சுட்டு, கடைசி அத்தியாயம் லெனினுடைய புத்தகம். லெனினுக்கு போறாங்க, லெனினுடைய கடைசி அத்தியாயம் படிச்சுட்டு இருக்காரு. என்னது? புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத், என்னுடைய நாடு வளரணும், நாட்டு மக்கள் இருக்கணும், வந்தே மாதரம், நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் லெனினுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கப்பா, முடிச்சுட்டு வந்தேன். சாப்பிட போற நேரத்திலையும் கடைசி அத்தியாயம் முடிச்சுட்டானா நான் நிம்மதியா வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஆசைன்னு கேட்கிறாங்க. கடைசி ஆசை என்ன கேட்பாங்க? நமக்கு சாப்பிடுறது கொடுங்க, என்னுடைய உறவினர்களை பார்க்கணும், என்னை விட்டுருங்க, நான் கையெழுத்து கும்பிடுறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்ற இடத்துல கடைசியா படிச்சுட்டு இருக்கையா, கொஞ்ச நேரம் இல்லையா, தூக்குற வந்துடுறையா அப்படின்னு சொன்னாடா. சாகர நேரத்துக்கு அடுத்தது வந்தாங்க. 35 ஆண்டு காலம் லைப்ரரிக்குள்ளேயே உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சாப்பிடுறது படிக்கிறது. கம்யூனிஸ்டுடைய கொள்கை, கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்டுடைய வேதாந்தத்தை உருவாக்கினார். அந்த கம்யூனிஸ்டுடைய கட்சி இருக்குன்னா அந்த கார்ல் மார்க்ஸ் உருவாக்கிய அந்த கட்சி தான் அது. அப்படின்னா அந்த புத்தகம் தான் அது. தொழிலாளருடைய வர்க்கத்துக்கு வேண்டி, மறுக்கப்பட்ட அந்த நீதிக்கு வேண்டி, நியாயத்துக்கு வேண்டி போராடி 35 ஆண்டு காலம் படித்து அந்த கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை எழுதியவர் யார் என்றால் அந்த கார்ல் மார்க்ஸ். 35 ஆண்டு காலம் அதுக்கு படிச்சு அந்த வேதாந்தத்தை. அடுத்தது வந்தாங்க விவேகானந்தர் லைப்ரரியில படிச்சுட்டு இருந்தாரு. டைம் காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி தான் டைம். லைப்ரரி சொன்னாரா, டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு. அப்படியா, ஐயோ மறந்துட்டேன்னு, நான் இப்போ படிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குப்பா. இல்லையா, நான் வீட்டுக்கு போகலாம், கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. அப்படியா, கூட்டிட்டு போகல, நீங்க கூட்டிட்டு போயிட்டு காலையில வாங்க, நான் உள்ள படிச்சுட்டு இருக்கேன். கூட்டிட்டு போகல, நீ காலையில கதவு திறந்தா நான் வந்துடுறியா,
இரவு முழுவதும் படிக்கின்ற அந்த தன்மை ஆற்றல் கொண்டு அந்த கிரக சக்தியை படைத்தவர் என்றால் விவேகானந்தர். அடுத்து சொன்னாங்க, ஒரு நாட்டினுடைய ஒரு அறிஞர் இருந்தாரு. அடுத்தது வந்தாங்க அம்பேத்கர். சொன்னியா அம்பேத்கர் எப்படி வந்தாரு? நாளைக்கு 12 மணி நேரமா படிச்சு ஆகணும். இந்த ஞாபகத்துல ஏழ்மையும் கூட படிப்பு படிப்பு கல்வி 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 வந்ததுன்னா எல்பின்ஸ்டன் கல்வியில பட்டம் பெற்றாரு, டாக்டர் பட்டம் பெற்றாரு, லண்டன் போனாரு, எல்லா பட்டத்தை வாங்கிட்டு வந்தாரு, வக்கீல் படிச்சாரு, எல்லாம் வாங்கினாலதான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுத முடிஞ்சது அவரால். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர் அம்பேத்கர். என்னை வச்சு கூட்டிட்டு போங்க, நானும் 12 மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே லைப்ரரி இருந்தா எனக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு லைப்ரரி பக்கமே மாத்தினாரா அம்பேத்கர். அடுத்தது சொன்னாங்க யாரு? கடைசியா வராரு நம்ம அப்துல் கலாம். சரியா? அவங்க எல்லாம் தெரியாம இருக்கலாம், லெனின் பத்தியும் அம்பேத்கர் பத்தி தெரியாம இருக்கலாம், கலாம் பத்தி தெரியாம யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல. மாணவர்களோடு மாணவர்களாக, குழந்தைகளோடு குழந்தைகளாக, ஆசிரியர்களோடு இந்த ஜனநாயக மக்களோடு வாழ்ந்து காட்டியவர் அப்துல் கலாம் அவர்கள். ஒவ்வொரு பள்ளியில் சென்று, ஒவ்வொரு கல்லூரிக்கு சென்று என்று படித்தால்தான் நாளை உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சரியா? இன்று தலை குனிந்து படித்தால்தான் நாளை தலைமை வர முடியும் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் சென்று சென்று தன்னுடைய வீர முழக்கத்தை இட்டு அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து, சரியா, ஒரு நாட்டினுடைய ஒரு தலை பிரசிடண்டாக இருந்து வந்தாலும் கூட என்னுடைய ஆசிரியர்களிடம் என்னுடைய மாணவர்களிடம் இருக்கிறது எனக்கு பிடிக்கும் சொல்லி அப்படியெல்லாம் படித்து காட்டி வெற்றி அடைந்தவர் தான் இருக்கிறார். அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு, ஏழ்மையில் படிச்சு வந்தாரு. ஆசிரியர் ஒரு ஒற்றை புத்தகம் அவரை மாற்றி ஒற்றை புத்தகம் அவரை மாற்றியது. படித்தே தேர்வு கேட்டார். ஏழ்மையிலும் படித்து நாட்டினுடைய ஒரு தலைவராக வந்தார் அல்லவா? உலகமே பாராட்டுகின்ற அளவுக்கு அறிவியல் அந்த கண்டுபிடிப்பில், சரியா, அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்த வேண்டும் என்று நினைத்தார், நடத்தி காட்டினார். உலகமே பயந்து நடக்கியது. இப்படி ஒரு கலாம் அவர்கள் இந்தியாவில் பிறந்திருக்கின்றார். ஏழை ஒரு குடும்பத்தில், ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து உலகத்தை ஆட்டை படைக்கிறார் என்று சொல்லி உலக மக்களே தான் கவனத்தை ஈர்த்தவர் யார்? அந்த கலாம் அவர்கள். எனக்கு பிரசிடென்டா இருக்கும் போது கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த பதவி முடிச்ச பின்னாலும் கூட அவர் மாணவர்கிட்ட கலந்துட்டார். அப்ப எங்க போயிருந்தாரு? சில்லா மேகாலய மாநிலத்துல சில்லாங்கிற பகுதியில அந்த உரையாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது, சரியா, பேசிட்டே இருக்கும் போதே முதலே என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டாரு. நான் மாணவர்கிட்ட இருக்கும் போதே என்னுடைய உயிர் அவர்களுக்கு தியாகம் செய்ய சொன்னார். அதே மாதிரியே அந்த சில்லாங் பகுதியில மேகாலய மாநிலத்துல பேசிட்டு இருக்கும் போதே அவருடைய உயிர் அப்படியே இருந்தது. மாணவர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி இருப்பார்கள்? நினைத்த மாதிரி சொல்லுங்க. எனக்கு தாய் தந்தர் இல்லை, அண்ணன் தம்பி பக்கத்தில் யாருமே இல்லை. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. எனக்கு அத்தனை குழந்தைகள், நாடு முழுவதும் எனக்கு குழந்தைகள் தான். ஒரு குழந்தைகள் எல்லாருடைய மனசுல இடம் வச்சுட்டு போறாங்க இல்லையா? அவர் தான் உண்மையான. அவருடைய உடல் மறைந்தாலும் புகழ் மறைவே. போகும்போது சும்மா போனாரு, எதுவுமே கொண்டுட்டு போல. வரும்போது அங்கிருந்து வர்றாரு, ராஜ்பவன்ல இருந்து கிளம்பி வர்றாரு. எல்லாரும் ஐயா காலி பண்ணணுமா அப்படின்னு வண்டி நிக்குதா? எடுத்துட்டேன். 2 பெட்டி 2 சூட்கேஸ். இதுல என்னையா? இந்த புத்தகம். இதுல என்னையா? இந்த ட்ரெஸ்ல வெளியில வர்றாரு. மற்றவங்க எல்லாம் சரியா நிரப்பிட்டு வராங்க. எல்லாரும் சரியா அப்துல் கலாம் என்ன செய்து ராக்கெட்டை நிரப்பினாரே தவிர பாக்கெட்டை நிரப்பல. சரியா? எல்லாருமே நடிக்கிறாங்க செஞ்சாரு. ஏழை குழந்தைகளுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாரு. ஒரு பைசா அவருக்கு பேங்க் பேலன்ஸ் 0, போகும்போது 0, வரும்போது 0. ஆனா அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. புரியுதா? அவர் தான் ஹீரோ. கோடி கோடிய சம்பாதிச்சவங்கெல்லாம் வெள்ளை வேட்டிக்கார சரியா கருப்பு பணம் வச்சிருக்கான். வெள்ளை வேட்டிக்காரன் கருப்பு பணம் வச்சிருக்கான். ஆனா அதற்காக மனசு வெள்ளதாயா? சரியா? ஒரு எண்ணமும் வெள்ளதான். என்னைக்குமே கருப்பு மாத்திருக்க
என்னுடைய குழந்தைகள்லாம் செல்வம் நினைச்சாரு, அப்படியே இதுக்கு நான் வாங்கி தரணும். இதல்லவா வாழ்க்கை? நீ எதை கொண்டு வந்தாய்? எதை இழப்பதற்கு? எதை கொண்டு வந்தாய்? எதை எழுந்து போறதுக்கு? எதுவுமே கொண்டு வரல. ரொம்ப சும்மா தான் போகணும். அதனால வாழ்க்கையில வாழ்ற கொஞ்ச நாளாவது உண்மையா நேர்மையா லட்சியத்தோடு வாழ்ந்துக்கோ. உனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, உனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. லட்சியம் இல்லாத வாழ்க்கை முகம் இல்லாத கடிதத்தை போன்றது. அது எங்க போய் சேருன்னு யாரும் சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு என்ன வேணும்? ஒரு முயற்சி வேணும். இந்த வழியில போறதுக்கு வேணும். அம்பினை எய்துவதற்கு முன்னால் இலக்கை பார்க்க வேண்டும். துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் ஒரு குறியை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு வாழ்க்கை வெற்றி அடைய முடியும். ஒரே நேரத்தில் 2 வழியில போக முடியாது. எங்க அடையுமோ அந்த வழியில் போனதான் உன்னுடைய வெற்றி அடைய முடியும். அதனால் அதுக்கு என்ன வேண்டும்? முயற்சி வேண்டும். முயற்சி இல்லாத வாழ்க்கை சரியா அது அர்த்தப்பட்டது. முகவரி நட கடிதத்தை போன்றது. ஆனால் கட்டாயமது முயற்சி இருந்தே ஆகணும். அதாவது எப்ப முயற்சி முடிந்த வரை செய்வது முயற்சி அல்ல, ஒரு லட்சியத்தை அடைய வரை செய்வதால் முயற்சி. இருக்கும் மனிதர்கள் எது வேணும் பேசட்டும், வெளி உலகம் வெளிச்சமாக தான் இருக்கின்றது. போராட தெரிந்த அத்தனை பேருக்கும் வெளி உலகம் வெளிச்சமாக தான் காத்துக் கொண்டிருக்கின்றது அல்லவா? ஏன் நண்பர்களை மறந்துவிட்டார்கள் உன்னுடைய முயற்சியை காட்ட? நீ பெரிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்று விட்டால் அதே உலகம் உன்னை பார்க்குது. இந்த முயற்சி அந்த பையன் நீங்க தெரியா எல்லாம் படிச்சுருவேன். நீ தோத்துட்டானா அவனை அப்படியே தெரியும். வெற்றி அடித்து காட்டணும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு என்ன வேண்டும்? உழைப்பு வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். சரியா? ஒளிப்படாத கண் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை உனக்கு வழி கொடுக்கும். மறந்து விடாது என்பா உன்னுடைய உழைப்பை காட்டு. சரியா? இன்று நாளை என்று போகாத. சரியா? இன்னைக்குதான் நிஜம், இந்த நொடிதான் நிஜம். அடுத்து வந்து எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அடுத்த நேரம் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அல்லது நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீடு. இன்னைக்குதான் நிஜம். நான் நாளைக்கு படிக்கிறேன் சார், நாளைக்கு படிக்கிறேன் சார் அப்படின்னு போனா முடியாது. படிக்கிற காலத்தை சரியா படிச்சு ஆகணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா சரியா? காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இன்னைக்கு கடமை ஆச்சுட்டேன்னா வாழ்க்கை வீணா போயிடும். டைம் கரெக்டா முக்கியம். எந்த டைம் வேணா வேஸ்ட் பண்ணீங்க, போன காலம் திரும்பி வராது. சென்ற காலத்தை ஒரு கோடீஸ்வரர் கூட வாங்க முடியாது. அதானி வந்தாலும் சரி, அம்பானி வந்தாலும் சரி வாங்க முடியாது. அவருடைய பையன் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து தான் படிக்கணும். வீட்டுல வந்து எல்லாம் இருக்க சொல்லி யாரும் சொல்லி தர முடியாது. அது பையனா இருக்க முடியாது, ரோபோவா தான் இருக்க முடியும். காரணம் என்னது? சரியா? சாப்பிட்டா கும்பரா படிச்சா ஏசின்னு கூட இருந்தா என்ன வாழ்க்கையா? வெளியில வரணும், நண்பர்கள் விளையாடணும், விழணும், வெயில் என்ன, மழை என்ன, நீர் என்ன, சேர் என்ன, சகதி என்ன பார்த்துட்டு வரணும். இதுதான் பசங்க. இதெல்லாம் தாண்டி வந்தாதான் வாழ்க்கை வெற்றி அடைய முடியும். வீட்டுக்குள்ள 4 ஊருக்குள்ள உட்காந்துட்டானா வாழ்க்கை கிடையாது. வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்தே வளர்வதன் பிறப்பினுடைய பெருமை. ஏழையா வந்து அப்படியே மேலிக்கணும். அந்த பையன் வந்தா இல்லையா, எப்படி அந்த குறிப்பிட்ட வரும்போது அப்படி வரணும். மோடி சொல்றா கருத்து எதுவும் தெரியாம இருக்கக்கூடாது. யார் வேண்டும்? முதல்ல இந்த மாதிரி உயிர் கொடுத்த பெற்றோரை நினைக்கணும், அப்பா அம்மா நினைக்கணும். நினைக்காத வாழ்க்கை கிடையாது. உன்னை பெற்று ஆளாக்கி வளர்த்து இந்த தூரம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என் பொண்ணு சாப்பிட, என் பையன் சாப்பிட, அவருக்கு காய்ச்சல் இருக்கு, அவங்க ஜுரம் இருக்குன்னு சொல்லி அவங்க சாப்பிடாம அவங்க மனசு வருத்தப்பட்டு என்னுடைய பையனுக்கு வேண்டிய பொண்ணுக்கு வேண்டின்னு சொல்லி அவங்க பட்னியா இருந்து உன்னை பாதுகாக்கிறாங்க இல்லையா? அம்மா அப்பாவை நினைக்காத குழந்தைகள் வந்து வாழ்ந்த செயல்படுமே கிடையாது. யார்கிட்ட மதிக்கணும்? அம்மா அப்பா அவங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்களா? படிப்பு கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் படிக்க முடியாம இருக்காங்க தெரியுமா? போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்தேன், கூட படிச்ச என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்த உடனே குடிநீர் அன்னைக்கு பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறாங்க. அம்மா எங்க போறேன் அப்படின்னா, நான் வேலைக்கு போறேன் சார். காலேஜ் படிக்கிறது கூட அடுத்தது ஃபீஸ் கட்டுறதுக்கு வழியில பார்ட் டைம் வேலைக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி +2 படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சாயந்தரம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் சம்பளம் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? எனக்கு யூனிஃபார்ம் வழியில எனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வழியில் சொல்லி உங்களுக்கு அப்பா அம்மா இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சொகுசா வச்சிருக்காங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க, நல்ல பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க படிக்கணுமா இல்லையா? சரியா? அந்த படிக்காம நம்ம காலத்தை வெயிட் பண்ணானா எவ்வளவு தப்பு நினைச்சுப்பாங்க. சரி, வந்துட்டீங்க. யார் வேணுங்க? ஆசிரியர் உயர் நாடி அவங்க இருந்தாங்கன்னா உங்க அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், காசு கொடுத்துட்டு இது வேணும், கல்வி வேணும், அறிவு வேணும். அறிவு யார் தருது? ஆசிரியர்.
கற்றவர்கள், தேர்ந்தவர்கள் அனுபவத்தின் மூலமாக அதை கொடுக்குறாங்கன்னா சரியா படிக்கணும் இல்லையா? அது தினமும் ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் ஊக்கக்கூடும். அந்த ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை எதுவுமே கிடையாது. நீ ஒழுக்கமா இருந்தாதான் உன்னுடைய கல்வி வரும். ஒழுக்கம் இல்லாத எப்பேற்பட்ட கல்வி வீணாகும். ஒரு டாக்டர் இருக்காரு, இன்ஜினியர் இருக்காரு, ஒழுக்கம் இல்லாத டாக்டர், ஒழுக்கம் இல்லாத இன்ஜினியர் என்ன பிரயோஜனம் இருக்கு? டாக்டர்னா அந்த மாதிரி இருக்கணும். படிச்சுட்டாரு, எம்பிபிஎஸ் படிச்சாரு, எம்எஸ் படிச்சாரு, எல்லாமே இருக்கட்டும். எப்படி இருக்கணும்? அந்த ஒழுக்கத்தோடு இருக்கணும் இல்லையா? அதனால மாணவர்கள் உங்களுக்கு தான் அது இருந்தானா ஆசிரியர் சொல்றதை கேட்டு நல்லா படிச்சு அவங்க சொல்லித்தர முடியும், டெஸ்ட் வைக்க முடியும், பேப்பர் தின்னு வர முடியும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ண முடியும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீ படிக்கலன்னு யாருக்காகும்? ஆசிரியர் மேல குறை சொல்றதா? மேனேஜ்மெண்ட் மேல குறை சொல்றதா? யார் மேல சொல்றது? உன்னுடைய கடமை நீ செய்யல, நீ தவறு பண்ணிருக்க, அதுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்டு தவறு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதா? சரியா? நீ வந்து ஒரு சாக்கு சொல்லி, பள்ளியின் மேல சாக்கு சொல்லி, ஆசிரியர் மேல ஒரு சாக்கு சொல்லிட்டு போனா அது மனசாட்சிக்கு நல்லா இருக்குமா? உன்னுடைய கடமையை தவிர்த்த மற்ற கடமை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கடமை யார் சரியா செய்யறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. சும்மா சாக்கு போக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில முன்னேற சரித்திரமே கிடையாது. உன் மனசாட்சி பதில் சொல்லும். நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் சரியா பண்ணாங்க, நான் பண்ணல, தப்பு பண்ணிட்டேன், கடவுளே மன்னிச்சு அப்படின்னு நீ சொல்லணும். எந்த ஆசிரியர் மேல குறைச்சலே கிடையாது. ஒழுக்கம் இருந்தாலும் வாழ்க்கை நீயே மாத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்படி போப்பா, அப்படி போப்பா, கிளாஸ்ல பேச வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சின்ன குழந்தைங்களா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நீ தான் உணரணும். இந்த வயதில் நம்ம செய்யணும். யார் செய்யணும்? உனக்கு ஒரு தலைவர் கொடுத்து நீ செய்யறியா இல்லையா? அப்ப அந்த ஆளுமை திறன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை வச்சுட்டு தவறு செய்யலாமா? ஆசிரியர் தவறு கிடையாது, பெற்றோர்கள் தவறு கிடையாது. மாணவர்கள் நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நன்றாக படித்து வாழ்க்கை பச்சம் பெற்றால் நாடே சிறப்பு. இந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சுட்டானா சிறப்பா இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை அப்படி மகத்தாக போகும். சரியா? போதும் என்ற மனமே பொருள் செய்யும். சரியா? கடைசியில் வரும் போதுப்பா, எல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க, இணையான வாழ்க்கை, அமைதியா போயிடலாம். இதுதான் கடைசி நாள் வரும். இந்த மகாபாரதத்தை சொல்லுவாங்க, அங்க 100 பேர் கௌரவர்கள் இருக்காங்க, இங்க 5 பேர் பாண்டவர்கள் இருக்காங்க. எங்க மன அமைதி இருந்தது? எல்லாம் சண்டையில முடிஞ்சு ஆனா அமைதி தேடி போகணும் சொல்லுவாங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இடது கூட இருக்கும். மதியாத தலைவாசல் எதிர்க்காதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா, கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. சரியா? இந்த வாழ்க்கை இருக்கணும், போதும் இருக்கணும். கடலளவே கிடைத்தாலும் மயக்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உண்மை கண்ணா, உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. எல்லாம் உணர்ந்துட்டானா, எல்லாம் இந்த நேரம் சொன்னதெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னா துன்பமெல்லாம் அப்படியே பாருங்க. சரியா? சரியா? இந்த எம்ஜிஎம் பள்ளியில் சரியா இந்த தாயகம் கொடுத்த வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்முடைய பிரின்சிபல் மேம், சில ஆண்டனி மேம் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை வரவேற்று இதை பெருமைப்படுத்தி இந்த உரையாற்றி சொன்ன நம்முடைய பிரின்சிபல் மேமுக்கும், என்னுடைய ஆசிரியர்கள் மக்களுக்கும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். express my
given. I think, I hope you all take it to mind and take it to this in action. Thank you, sir, and we hope you will wait for the next.